ஜாப்ஸ் தகவல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா, இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட் அதாவது இஐஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்கில இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன். வந்து என்ன ரெக்ரூட்மெண்ட்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சனல் அப்படின்ற அந்த பொசிஷனுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க, யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த இஐஎல் பார்த்தீங்கன்னா, ஒரு நவரத்னா பிஎஸ்யூ கம்பெனி அண்ட் இது வந்து ஒரு இன்ஜினியரிங் கன்சல்டன்சி கம்பெனி அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் மோட்டிவேட்டடான ப்ரொஃபஷனல்ஸை வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ இவங்க வந்து என்ன மாதிரியான மேஜர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரிஃபைனரிஸ், பெட்ரோகெமிக்கல்ஸ், பைப் லைன்ஸ், ஆஃப்ஷோர் மெட்டலர்ஜி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மாதிரியான நிறைய ப்ராஜெக்ட்ஸில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அண்ட் ஓவர் 13 கண்ட்ரீஸில் வந்து இவங்க வந்து இவங்களோட இன்டர்நேஷ்னல் ப்ரெசன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பொசிஷன் கோட், டிசிப்ளின், ஸோ எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அண்ட் என்ன பொசிஷனுக்காக எடுக்கிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் கெமிக்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீனியர் மேனேஜர், அந்த கெமிக்கல்லே ப்ராசஸ்க்கு சீனியர் மேனேஜர், மாஸ் ட்ரான்ஸ்ஃபருக்கும் சீனியர் மேனேஜர். நெக்ஸ்ட்டு மெக்கானிக்கல், அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் அண்ட் மிஷினரி எக்யூப்மெண்ட், அப்புறம் கெமிக்கல், எலக்ட்ரிக்கல், ஆர்கிடெக்சர், கெமிஸ்ட்ரி, சிவில், எலக்ட்ரிக்கல், கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே 3 இருக்குது. சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், சேஃப்டி. அடுத்த ப்ராஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஸோ மோஸ்ட்லி இவங்க கேட்குற பொசிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா சீனியர் மேனேஜர், டெப்யூட்டி மேனேஜர் இந்த மாதிரி தான் கேட்குறாங்க அண்ட் ஜென்ரல் மேனேஜர். ஸோ கொஞ்சம் ஹையான போஸ்ட்டாக தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ இன்ஜினியரும் வந்து சில இடத்துல கேட்டிருக்காங்க. இங்கே இந்த இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா பிரேக்கப் வேக்கன்சிஸ், அதாவது இந்த பொசிஷனுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் தேவைப்படுது அண்ட் அதை வந்து என்ன காஸ்ட் ரிலேட்டடாக அவங்க வந்து செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா, என்ன பொசிஷனுக்கு என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் இப்போ சீனியர் மேனேஜர்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 12 இயர்ஸ் கேட்குறாங்க. இது வந்து கெமிக்கல் ப்ராசஸ்ன்றதுனால பிஇ ஆர் பிடெக் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருக்கணும். வித் 65% மார்க்ஸ் எடுத்துருக்கணும். அண்ட் அப்பர் ஏஜ் விச் மீன்ஸ் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 40 இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அதே மேனேஜரில் வந்து அப்பர் ஏஜ் லிமிட் 36, சீனியர் மேனேஜர் வந்து 40. ஸோ இதுவும் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் தான் கேட்குறாங்க. மினிமம் 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஷோர் ப்ராசஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சீனியர் மேனேஜர் மெக்கானிக்கல், ஸ்டாட்டிக் அண்ட் மிஷினரி எக்யூப்மெண்ட்டில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும் பிஇ பிடெக்கில் அண்ட் மினிமம் 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸ்டீல் செக்டார் அண்ட் மெட்டீரியல் ஹேண்ட்லிங்கில் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு மேனேஜர் போஸ்ட் 36 மேக்ஸிமம் ஏஜ். ஸோ அது வந்து பிஇ பிடெக் கெமிக்கல் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் கேட்குறாங்க. மினிமம் 8 இயர்ஸ் வந்து டிசைன், இன்ஜினியரிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ரெனியூவபிள் எனர்ஜியில் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து மேனேஜர் 36 போஸ்ட்டு. மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பிஇ ஆர் பிடெக் கெமிக்கல் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் ரெலவெண்ட் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் 8 இயர்ஸ். நெக்ஸ்ட்டு மேனேஜர் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து பிஇ பிடெக் 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ட்ரான்ஸ்மிஷன் லைன் ப்ராஜெக்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆர்கிடெக்ட்னாலே ஆப்வியஸாக பிஆர்க் வித் மினிமம் 65% அண்ட் மினிமம் 1 இயர் வந்து ரெலவெண்ட் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு சயின்டிஃபிக் ஆஃபீஸரில் வந்துட்டு பிஹெச்டி முடிச்சிருந்துருக்கணும். கெமிஸ்ட்ரி ஆர் கெமிக்கல் சயின்ஸில் வந்து பிஹெச்டி முடிச்சிருந்துருக்கணும். எந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜினியர். ஸோ இன்ஜினியரில் வந்து மெக்கானிக்கல் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா டெப்யூட்டி மேனேஜர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிஇ பிடெக் ஆர் பிஎஸ்சி இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் மினிமம் 65% வந்து கேட்குறாங்க. இன்கேஸ் இன்ஜினியராக எடுக்க போகிறாங்க அப்படின்னா மினிமம் 1 இயர் ரெலவெண்ட் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். டெப்யூட்டி மேனேஜராக எடுக்க போகிறாங்கன்னா மினிமம் 4 இயர்ஸ் ரெலவெண்ட் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்ஜினியர், இது வந்து சிவில் இன்ஜினியரிங்கில் பிஇ பிடெக் முடிச்சிருந்தா ஓகே. டெப்யூட்டி மேனேஜரில் வந்து 4 இயர்ஸ் வந்து ரெலவெண்ட் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஸோ அடுத்தது வந்து எலக்ட்ரிக்கல் சப்ளையில் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக வந்து என்ன குவாலிஃபிகேஷன், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதை கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்கோ அதுக்கு நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். மேனேஜர், லைப்ரரிக்கு மேனேஜர் கேட்குறாங்க. ஸோ அது வந்து பிஎஸ்சி ஃபிசிக்கல் சயின்ஸ் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட், லைப்ரரி சயின்ஸில் வந்து போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருந்துருக்கணும். 14 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லைப்ரரியில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்யூஸ், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன், இந்த நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் வந்து எதனா ஒரு போஸ்ட்டுக்கு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் வந்து மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதில் எது லேட்டஸ்ட்டோ அதை தான் அவங்க வந்து ஃபைனலாக கன்சிடர் பண்ணுவாங்க அண்ட் ஓல்டர் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இன்கேஸ் வந்து உங்களோட சிஜிபிஏ, உங்களுடைய
உங்களுடைய டிகிரி மார்க் வந்து சிஜிபிஏல இருந்துச்சுன்னா, அத வந்து பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணி, அந்த ரெலவென்ட் யூனிவர்சிட்டி கிட்டேருந்து ஒரு அட்டஸ்டேஷன் மாரி வாங்கி வச்சுக்கோங்க. சப்போஸ் இன்கேஸ் கேட்குறாங்களோ, கேட்கலையோ, அத நீங்க பேசிக்கா வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா, இப்ப நெறைய நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வந்து இத ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்றாங்க. அந்த சிஜிபிஏ டூ பெர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ற அந்த டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா வந்து, என்ன சிஜிபிஏக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றத குடுத்துருக்காங்க. இப்ப 10 பாயிண்ட் ஸ்கேல்ல நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 6.5 வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய ரெலவென்ட் பர்சன்டேஜ் வந்து 60%. இதே நீங்க வந்து 9 ஸ்கேலோ, இல்ல 8 ஸ்கேலோ, 7 ஸ்கேலோ ஸோ அதுக்கேத்தாப்ல என்ன வந்து பர்சன்டேஜ் மார்க்ஸ் அப்படின்றத குடுத்துருக்காங்க. பட் நீங்க இப்போ எக்ஸாம்பிள் நீங்க வந்து நார்மல் காலேஜஸ்ல படிச்சீங்கன்னா, அது எல்லாமே வந்து அஃபிலியேட்டட் டூ அண்ணா யூனிவர்சிட்டியா தான் இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது நீங்க அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து இந்த மாரி மெயில் பண்ணி எனக்கு வந்து இந்த மாரி டாக்குமெண்ட் வேணும். ஆன்லைன்ல கூட அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரு ஃபீஸ் பே பண்ற மாரி இருக்கும். ஸோ அது நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, வித்தின் ஒரு ஃபியூ டேஸ்ல உங்களுக்கு வந்து போஸ்ட்ல சென்ட் பண்ணிருவாங்க அந்த டாக்குமெண்ட்ட. ஸோ இங்க வந்து என்ன மாரியான பே ஸ்கேலு, எவ்ளோ சிடிசி அப்படின்றதெல்லாம் குடுத்துருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்க இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நியூ டெல்லி, குர்கிராம் அண்ட் ரீஜனல் ஆஃபீஸஸ் அதாவது சென்னை, வடோதரா, கொல்கட்டா இந்த மாதிரி மும்பை இந்த மாரி ஏரியாஸ்ல இருக்கும். அதாவது இந்தியால எங்க வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அப்ராடும் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. செலக்ஷன் வந்து எப்படி இருக்கும்னா, டாக்குமெண்ட்ஸ ஃபர்ஸ்ட்டு ஃபுல்லா செக் பண்ணிட்டு, அதுலேருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. கம்ப்ளீட்டா வந்து இன்டர்வியூ மூலியமா தான் இந்த போஸ்ட் வந்து ஃபில் பண்றாங்க. அதுவும் இன்டர்வியூ எங்க நடக்குதுன்னா, டெல்லி. அப்படி இல்லன்னா வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் மூலியமா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும், கமெண்ட் பாக்ஸ்லயும் குடுக்குறேன். செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த லிங்க்க கிளிக் பண்ணி டைரக்ட்டா வந்து நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ கிளிக் பண்ணிட்டு, ஆன்லைன் ஃபார்ம் கரெக்ட்டா எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லாம நல்லா கரெக்ட்டா செக் பண்ணுங்க. நல்ல நெட்வொர்க் இருக்கிற இடத்துலயா பார்த்து அப்ளை பண்ணுங்க. நீங்க அப்ளை பண்ணும்போது திடீர்னு வந்து நெட் ஸ்லோ டவுன் ஆகுது, இல்ல எதனா ஒண்ணு ஆச்சுன்னா, திருப்பி நீங்க ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ற மாரி ஆயிடும். அதனால நல்ல ஒரு நெட்டு ஹை ஸ்பீட் இருக்கிற இடத்துல போய் உட்காந்து பண்ணுங்க. அண்ட் இந்த ஃபார்ம் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சரு, டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடியாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. எந்த ஒரு ஹார்ட் காப்பி நீங்க சென்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. கம்ப்ளீட்டா வந்து நீங்க சாஃப்ட் காப்பி அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் ஃபில் பண்ணா போதும். அண்ட் இந்த அப்ளிகேஷன் நீங்க வந்து சப்மிட் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 4. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலோ, இல்ல உங்க ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் இருந்தாலும் நீங்க இத அவங்களுக்கும் ஷேர் பண்ணலாம். அண்ட் ஈவன் ஃப்ரெஷர்ஸ்க்கும் வந்து இதில 1 ஆர் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கேண்டிடேட்ஸ்க்கும் வந்து இது அப்ளிகபிளா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.